நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி, வள்ளி சேர்ந்து பயங்கரமான திட்டம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வேதா, லிங்கம் வந்து அரண்டு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ஆட்டோவில் வந்து அந்த இடத்துல ஜானகி வந்து மாசா இறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ இங்கே வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, நீ ஒன்றும் கவலையே படாத, அவள் வருவான்னு தெரியும் எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. அதுக்காக தான் நான் வந்து ஆள் வந்து பயங்கரமாக செட் பண்ணியிருக்கேன். அவள் வந்தானா அவள் கதையை முடிக்கிறதுக்கு நம்ம ஆள் வந்து வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவளை வந்து உள்ளேயே வரவிட மாட்டாங்க. நீ ஒன்றுமே பயப்படாதக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியோடா இந்த கல்யாணம் வந்து ஒழுங்காக நடந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? பேசாம இரு. அவள் இந்த கல்யாண மண்டபத்தோட வாசலே அவள் மிதிக்க மாட்டா, நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து இறங்கிக்கிட்டு கல்யாண மண்டபத்தை வந்து மேலே கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரத்னம். அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி அவங்க ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ரவுடிங்கெல்லாம் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு லிங்கம் செட் பண்ணியிருக்காருல, அந்த ரவுடியெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. லேசாக கண்ணசைக்கார் லிங்கம் போட்டு தள்ளிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பொருள் எடுத்துகிட்டு நம்ம ஜானகியை வந்து கதையை முடிக்கிறதுக்காக அவங்க வந்து பக்கத்தில் வந்து பொருளோட வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி வந்து அதிரடியாக மாசா வந்து களத்தில் இறங்குறாங்க. டக்குன்னு தூரத்துலேருந்து ஒரு செங்கல் வந்து பறக்குது. அந்த ரவுடி மண்டையில் படுத்து அந்த இடத்துல சுருண்டு கீழே விழுகுறான். என்னடா செங்கல் மட்டும் வருது, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ளே இருந்து வள்ளி வந்து மாசா என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு வள்ளி வராங்க. ரவுடிக்கு 4-5 பேர் இருக்காங்க. எல்லாத்தையுமே அடி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளுத்து எரிஞ்சிட்டு எல்லாமே ரவுடி பண்ணி ஓடி போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா லிங்கமும் வேதாக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இது, நம்ம ஒரு பிளான் போட்டால் வள்ளி வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வாமா உள்ள அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானகியோட கையை பிடிச்சிட்டு வள்ளி வந்து மண்டபத்துக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தா ரத்னம், அதுக்கடுத்து வேதா, லிங்கம் எல்லாருமே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எதிர்த்துக்கிட்டு விறுவிறுன்னு கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்து வள்ளி வந்து அவங்க அம்மா வந்து உள்ளே கூட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே வேதாக்கும் லிங்கமும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே வேதா வந்து சொல்கிறாங்க, என்ன இவன் என்ன வள்ளி என்ன அவங்க அம்மாவை கூட்டு போய்கிட்டு இருக்கா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா, என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டா, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு முன்னாடியே தெரியுமா, தெரிஞ்சுதான் எங்ககிட்ட சொல்லாமல் அமைதியாக இருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாக்கா, எனக்காக வந்து வள்ளி வந்து எவ்வளவோ பண்ணிட்டா இந்த கல்யாணத்துக்காகவும் எனக்காகவும். ஆனால் அவளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. என்கிட்ட ஆசைப்பட்டு ஒன்றே ஒன்று தான் கேட்டா, அதுதான் நான் வந்து சரின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், அவளால் இந்த கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை வரும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன். அவளை வந்து மண்டபத்தில் மணமேடையிலேயே ஏற விட மாட்டேன்னு சொல்லி தான் நான் வர வச்சுருக்கேன். அவளை வந்து ஆளோட ஆழமாக நின்று பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோடா எனக்கு தெரியாது, எனக்கு என்னமோ வந்து இதனால் பெரிய பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.